ஒரு ஓவியன். அவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவியம் வரைவான். அவன் வரைஞ்சிட்ருக்கிற ஓவியங்களில் அவ்வளோவா விலை போகலை பார்த்தீங்கன்னா. அவன் ரொம்ப நொடிஞ்சு போனவனாக இருக்கான். ரொம்ப கஷ்ட ஜீவனம் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு வேலைக்கு போகிறான். அங்கே இன்டர்வியூ பண்ணுறவங்க ஒரு சோப்பு கம்பெனி அது. அப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களோ ஓவியர், நாங்களோ சோப்பு தான் விற்கிறதுக்கு ஆள் தேடுறோம். அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் அன்குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அதில் ஒருத்தவங்க லேடிஸ், அவங்கக்கிட்டயே ஒரு பேப்பர் ஒரு பென்சில் வாங்குறான். வாங்கிட்டு 5 லைன் அழகாக அவங்கள வரைஞ்சிடுறான். ஒரு நிமிஷத்தில் அதை அவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஓகேப்பா, உங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, பட் ஆனால் எங்களுக்கு இது அன்குவாலிஃபைடு தானே, நான் ஓகே சொல்கிறேன், உனக்கு 10க்கு 10 மார்க் போடுறேன், ஆனால் இன்னும் 2 ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, நான் என்ன பண்ணட்டும்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ எப்படி எங்களோட ப்ராடக்டை நீ கொண்டு போவ, நீயும் ஓவியன் தானே, இதில் உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை, நான் உங்களுக்கு எப்படி இப்போது இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணேனோ அந்த மாதிரி என்னோட ஏரியாவுக்கு போயிட்டு யார்கிட்ட நான் அவங்கக்கிட்ட கொடுக்கணுமோ விற்கணுமோ அவங்கள இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது என்னோட ப்ராடக்டை கொடுத்துருவேன் அப்படின்றது தான் இவனோட வாதம். அப்போது அவங்க சொல்கிறாங்க, சரி, உனக்கு ஒரு 10 நாள் டைம் தரோம், ஒரு 500 ரூபா நீ கட்டிடு. அப்போது அந்த 500 ரூபா, இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, அந்த 500 ரூபா ரொம்ப பெரிய விஷயம். அந்த 500 ரூபாவை இவன் இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போது வீட்டில் இருக்க தட்டு முட்டு சாமாங்கமா என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஒன்றும் நடக்கலை. அப்போ என்ன பண்ணுறான், பொண்டாட்டிக்கிட்டேயும் குழந்தைகிட்டையும், ஒரு பொண்ணு ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பார்க்குக்கு போயிடுறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் யாரோ மாதிரி உட்காந்து வரைங்க, எனக்கு நீ வரைஞ்சதுக்கு ஒரு 10 ரூபா கொடு, அந்த மாதிரி எல்லாரும் வந்தாங்கன்னா நம்ம எடுத்துடலாம் காசு அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்குக்கு போய் உட்காடுறாங்க. இவன் ஒய்ஃப் வரா, யாரோ மாதிரி என்ன வரைஞ்சி காமிங்கன்னு சொல்கிறா. அவருக்கு வரைஞ்சி காமிக்கிறாரு. உடனே 10 ரூபா கொடுக்குறா. இதை வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட இது பாருங்களேன், எவ்வளோ நல்லா வரைகிறாரு, 10 ரூபா தான் 10 ரூபா தான் சொன்ன உடனே எல்லாருமே இவங்கிட்ட வரைஞ்சி இந்த மாதிரி அவன் தேத்திடுறான். 500 தேத்திடுறான். அப்புறம் இவன் பஸ்ஸில் போகிறான் பாருங்க. அந்த பஸ்ஸு ரொம்ப ஒரு ரஷ்ஷாக இருக்குது. இவன் இறங்குற நேரத்துக்கு விழுந்துடுறான். விழுந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடாக வந்த காரு கையில் ஏறிடுது. எதை மூலதனமாக வச்சுருந்தானோ அந்த கையே அவனுக்கு போயிடுது. கடைசியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறப்போ இவனுக்கு கொஞ்சம் சுயநினைவு கொஞ்சம் தேறின பிறகு இவன் இனிமே நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி போயிடான். மாடி மேலே ஏறி விழலான்னு போகிறப்போ அவன் காலை 2 கை பிடிக்குது. அப்போ பார்த்தா அது அவனோட பொண்ணு. அப்போது, அப்பா, நீங்கள் ஏன் சாக போகிறீங்க அப்படின்னு கேட்குது. அப்போ அவன் சொல்கிறான், இல்லைம்மா, இனிமே நான் உயிரோடு இருக்கக்கூடாது, என் கையே போயிடுச்சுமா, நான் எப்படிம்மா இனிமே உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த குழந்தை சொல்லுது, அப்பா, என் கையை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படிங்குது. அப்போதான் அவனுக்கு ஒரு உந்துதல் வருது. சரி, வருவோம் மறுபடியும்னு சொல்லிட்டு வாயில் அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு திருப்பி வரைய ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு அவன் ஜெயிச்சு வந்துடுறான். ஸோ அவனோட மூலதனமே பார்த்தீங்கன்னா போன பிறகு கூட, கையே போன பிறகு கூட வாழ்க்கையில் அவன் விழுந்துட்டான்னு நினச்சப்போ ஒரு கை கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதனால் நம்ம போராடி போனோம்னா எப்படியா இருந்தாலும் வெற்றியை எட்டிடலாம். உண்மை வெல்லும். எப்படின்னா, ஒரு மன்னன் இருக்கார். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் கனவு வருது. அந்த கனவுல எல்லா பல்லும் ஒன்று ஒன்றா விழற மாதிரி கனவு காண்றார் இவர். அப்படியே பொக்கவாயாக இருக்கார். மறுநாள் எந்திரிச்சு பார்க்குறப்போ அப்படியே பொக்கவாயாக இருக்கார்.
இவருக்கே பயமாக இருக்குது இவரோட ஃபேஸை பார்க்க. உடனே இவருக்கு பயம் வந்துடுது, என்னமோ இந்த கனவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடரை கூட்டிகிட்டு வாங்க, வயசானவராக இருக்கணும், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி கூட்டிகிட்டு வர சொல்கிறார். கூட்டிகிட்டு வர்றப்போ அந்த ஜோதிடர் நல்ல வயசானவர், அவர் ஓலைச்சுவடிலாம் எடுத்துகிட்டு வரார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடியில் பார்த்து அவர் சொல்கிறப்போ, மன்னா நீங்கள் கண்ட கனவு இந்த ஓலைச்சுவடி பிரகாரம் பார்த்தா நீங்கள் உங்கள் மக்களை எல்லாரையும், அதாவது உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் இழந்துருவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கடைசியாக தான் இறப்பீங்க, அதுக்கு முன்னாடியே உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் போயிடும், அதுதான் இது உணர்த்துது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மன்னனுக்கு கோபம். இவர் எப்படி இப்படி சொல்லலாம், நீ பொய் சொல்லிட்ட, நீ எப்படி என்கிட்ட அப்படி சொல்லலாம், நான் எப்படி தனியாக இருப்பேன்ற மாதிரி மீன் பண்ணுறேன், அதனால் நீ சிறையில் அடைங்க இவனன்னு சொல்லிட்டு அவனை சிறையில் போட்டுடுறாங்க அந்த ஜோதிடரை. மறுநாள் வேறு ஜோதிடரை கூப்பிட்டு அந்த ஜோதிடர் நல்லா சின்ன வயசு தான், ஆனால் புத்திசாலி, முன்னாடி நடந்தது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அவன். ஆமாம், அதையே எப்படி மாற்றி சொல்கிறான் பாருங்க. திருப்பி அதே ஓலைச்சுவடியை படிக்கிறான், அதையே பார்க்குறான். சொல்லிட்டு, மன்னா இதன்படி பார்த்தா நீங்கள் நீண்ட காலம் அரசாட்சி செய்வீங்க, நல்லா எல்லாருக்கும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்வீங்க மன்னா, அதுதான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது மன்னன் அப்படியே சந்தோஷப்பட்டுறான். அவனுக்கு பொண்ணு பொருள் ஆடை எல்லாம் கொடுத்து அவனை அனுப்புகிறான். இதை என்ன காமிக்குது, நம்மளுக்கு என்ன சொல்லுது? ஒரே இதுதான், ஆனால் முதல்ல யூஸ் பண்ணவன் சரியான அந்த வார்த்தைகளை சொல்லலை, ஆனால் ரெண்டாவது புத்திசாலித்தனமாக யோசித்து அவன் அழகாக அவரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டான். ஸோ அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதே தான் அவனும் சொன்னான், நீங்கள் இருப்பீங்க, மற்றவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொன்னான். ஆனால் அதை அவன் வேறு மாதிரி சொன்னான். இவன் ராஜாவை ஏற்றி பேசி அதை மறைச்சான். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சைக்கலாஜிக்கலாக சிலர் எந்த சொன்னாலுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எதையோ ஒன்று பாயிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம சொல்கிற வார்த்தைகளை யோசித்து மற்றவங்களை புண்படாத மாதிரி சொல்லணும். அதுதான் இதனோட கான்செப்ட். எப்படி வாய்மை வெல்லும், ஆனால் அந்த உண்மையே நம்ம அவங்களுக்கு எப்படி அது கொண்டு போய் சேர்த்தா நல்லதாக இருக்குமோ, சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும். சைக்கலாஜிக்கலாக பார்த்தா சிலது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒருத்தன் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறான், அது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இதுலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசே சொல்லும், ஆஹா இவன் சரியில்லை, இவன் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறான் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் அவனை உத்து பார்த்துட்டு இருந்தாலே போதும், அவன் நம்மளை பார்க்கவே மாட்டான். அந்த கண் இப்படி போகும், அப்படி போகும், இப்படி போகும், ஆனால் நம்மளை நேருக்கு நேர் பார்க்காது. இது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறத நம்ம ரிப்பீட் பண்ணாமே சும்மா இப்படி தலையாட்டிகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க அவங்க, ஓ இவங்க உஷாராயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. இது எனக்கு நடைமுறையில் நடக்கும். சிலது பார்த்திங்கன்னா என்னவோ தெரியல, நிறைய நான் சில புக்ஸ் படிக்கிறதுனாலையோ இல்லை எனக்கு சிலரை நான் கண்ணையே தான் பார்த்துட்ருப்பேன். அப்படி பார்த்தா அது அவங்களால அதுக்கு மேலே கொஞ்சம் பேச முடியாது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு தெரியறதுக்கு அவங்க கண்ணையே சில நேரம் பார்த்துட்டு இருந்தாலே போதும். காமெடியாக எங்கள் வீட்லேயே நடக்கும் சிலது. என் பையன் சிலதை எப்படியோ மறைக்க பார்ப்பான். டேய் இங்கே வா, அதாவது நேராக நின்று பேச மாட்டான், வாடா இங்கே வா, முன்னாடி உட்கார வச்சுருவேன் ஃபஸ்ட்டு,
கரெக்டாக நேராக உட்காந்துட்டு இப்போ சொல்லு. அவ்வளோதான், அவனால் சொல்லவே முடியாது. எதையாவது ஒன்று சொல்ல வருவான், எதையோ ஒன்று சொதப்புவான், அவ்வளோதான். அதோட அவர் மேட்ரு காலி. ஓகேடா கிளம்பு, இது உண்மையா பொய்யா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கிளம்புறாச்சா அப்படின்னுடுவேன். அந்த மாதிரி நேராக பார்த்தாலே போதும் அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு பென் வாங்குகிறோம், அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேரை தான் எழுதி பார்ப்போம். கரெக்டாக தான் இருக்கும் இது. எந்த பென் யார் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அவங்க நேமை தான் எழுதி பார்ப்பாங்க, அவங்க சைன் தான் போட்டு பார்ப்பாங்க. இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். சில நேரத்தில் வீட்டிலையே கூட பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு 2 பேரும் ஆர்கியூ பண்ணணும்? ஒருத்தர் விட்டுருங்க, ஒருத்தர் விட்டுட்டு சும்மா கொஞ்சம் அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் போய் நில்லுங்களேன், இவங்களே அமைதியாகிடுவாங்க. இன்னொருத்தர், என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? நீங்கள் எப்பயுமே வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஏட்டிக்கு போட்டி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணாமல் யாராவது ஒருத்தர் வெளியே போய் கொஞ்ச நேரம் நின்றுடுங்க. இல்லை பால்கனி இருந்தால் பால்கனி, அவங்கள விட்டு தள்ளி போயிடுங்களேன், கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் அடங்கிடுவாங்க. இல்லை வீட்டை விட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போயிடணும். அந்த நேரத்தை அந்த ஆர்கியூமெண்ட் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் சிலர் கடைபிடிக்கணும். எதுக்கு இருந்து ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீயா நானா நானா நீ நான் இருக்கிறது இருக்கும். எதுக்கு? சும்மா அப்படி போயிடுவோம் ஒருத்தர். எவ்வளோ நேரம். பழைய சிவாஜி படம் ஒன்று, பத்மினி நடிச்சிருப்பாங்க. பெண்களை எப்படி பார்க்கணும், தாயை தாயாக பார்க்கணும், தாரத்தை தாரமாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பத்மினி அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அதை எப்படி தெரியுமா, அந்த மன்னன் இவங்க நாட்டியம் ஆடுறவங்க, அந்த மன்னன் இவங்கள விரும்புவார். இவன் நாட்டியக்காரி தானே, இவன் நம்ம ஆசைக்கு இணங்கிடுவா அப்படின்னு அவர் நோட்டம் போடுறாரு. அப்போது ஒரு நாள் அப்படியே ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டே வரப்போ அவளை அப்படியே பிடிச்சிடுவார். அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை ஆசையாக வர்றவர் அப்படியே அழகாக டேக்கிள் பண்ணிவிட்டு, முதல்ல உங்கள் பசி யாருங்கன்ற மாதிரி ஒரு பிளேட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுட்டு அதை அவரை ருசி பார்க்க சொல்லுவாங்க. ருசி பார்க்குறப்போ மன்னன் ரொம்ப அவர் அப்படியே சும்மா காதலில் கரை புரண்டு இருப்பார். அப்படியே அவர் அப்படியே ஒவ்வொரு ஸ்வீட்டாக எடுத்து 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 சாப்பிடுவார். சாப்பிட்றப்போ அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 9 வகை சாப்பிட்ருப்பாரு. அப்போ கொஸ்டின் பண்ணுறாங்க என்னன்னு, மன்னா நீங்கள் இப்போது இதெல்லாம் சாப்பிட்டீங்கல்ல, இதில் என்ன வேறுபாடு கண்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எல்லாமே வேற வேற மாதிரியான இது, அடிப்படையில் என்ன ஸ்வீட்ஸ் இல்லையா, அது மாதிரி இனிப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போது அவங்க சொல்லுவாங்க, அதே தான் மன்னா நானும் சொல்கிறேன், ராணியார்கிட்ட இல்லாதது என்ன என்கிட்ட இருக்குது, நானும் பெண் தான் ராணியாரும் பெண் தான் அப்படின்ன உடனே இவருக்கு டக்குன்னு யாரோ மண்டையில் அடித்த மாதிரி ஆகும். சும்மா ஸ்வாங்கினி சும்மா சர்றன்னு போவார். அப்போ திருப்பி, மன்னா நில்லுங்க, நாங்கள் பெண்கள் தான், ஆனால் நாங்கள் பெண்ணாக பிறந்தவங்க எத்தனை வகையாக இருக்கோம், தாயா தாரமா தமக்கையா இருந்து வரும். ஆனால் பெண்டாட்டியை மட்டும்தான் பெண்டாட முடியும், எல்லாரையும் ஆட முடியுமா? அந்த மாதிரி அது தப்பு இல்லையா? அந்த தப்பை சுட்டி காட்ட வேண்டிய மன்னராகிய நீங்களே அந்த தவறை செய்யலாமா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். எப்படி பாருங்க, அவர் அப்படியே ஒரு மாதிரி சொல்லி இருந்தா மன்னன் இவளை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். ஆனா அவரோட தவற அவரை உணர வைக்கிற மாதிரியான அந்த சீன் செம்ம இல்லை, செம்ம கேரக்டர்.